எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வேளையில கூட இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படுதா கேட்கப்படலையான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்றாங்க, பாஸ்டர் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் நான் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் வரல. ஆனா ஏன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், ஆனா அந்த ஜெபம் ஏன் தாமதமாகுதுன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் என்கிட்ட கேட்கறது உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி ஜெபிக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வார்த்தை 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. நல்லா கவனிங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நிறைய இடத்துல ஜெபிக்கும் பொழுது நம்ம என்னன்னா, நம்ம ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம், ஆனா அதை நம்ம போக்கஸ் பண்ண மாட்டோம். மற்ற காரியங்களை குறித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இன்னொன்னு, ஜெபிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள். என்னைக்குமே உங்களுடைய ஜெபம் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, முதல்ல நீங்க ஜெபிக்கிறீங்க, 2வது அந்நிய பாஷையில பாருங்க நிரம்பி ஆவியில என்ன செய்யணும், அந்த மண்டலத்துக்குள்ள உள்ள போக முதல்ல அந்நிய பாஷையில அதிகமா பேசுற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேதத்தில் உள்ள வசனத்தையும் அந்நிய பாஷையில பாருங்க மாறி மாறி நீங்க என்ன செய்யணும், ஆவிக்குரிய மண்டலத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம வசனமே சொல்லாதபடி, அந்நிய பாஷைகள்ல நிரம்பாதபடி, ஏதோ போய் முழங்கால் போட்டு சில டைம்ல பாருங்க கடமைக்கு உட்கார்ந்துட்டு அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்மளால சரியா ஜெபிக்க முடியாது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் பாருங்க, அங்க சொல்றாரு 7வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறாரு, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதே நீங்க 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நல்லா கவனிங்க, இதுல 2 காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஒண்ணு, நீ ஜெபிக்கும் பொழுது தனிமேல உன் அறை வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டு பாருங்க கண்ணீரோட நீ என்ன செய்யணும், தனிமேல நீயும் அவரும் உறவாடணும். இன்னொன்னு, வீண் வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, அளப்பக்கூடாது. அது போல இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. 12 மணில இருந்து 4 மணிக்குள்ள ஏதோ ஒரு பாருங்க டைம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம் பிக்ஸ் பண்ணி நீங்க இரவு நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க இந்த காரியத்தை கடைபிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, ஏசப்பா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நீங்க மற்றவங்க நம்மளை பார்க்கணும், மற்றவங்க நம்மளை ரசிக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெபிக்கணும்னு சொல்லி அஞ்ஞானிகள் அப்படின்னா புறஜாதிகளோ இல்லாட்டி தேவனை அறியாத மனுஷர்களோ அறிஞ்சவர்களோ அவர்களுக்கு முன்னாடி ஜெபிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டிக்க கூடாது. உங்களுக்கு ஜெபிக்க தெரியாட்டி கூட 1 வார்த்தையோ 2 வார்த்தையோ நீங்க கண்ணீரோட உண்மையா ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது கருத்தாய் ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷைகள் வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க. நீங்க சொல்ல போற சப்ஜெக்ட முழங்கால் போட்டு பாருங்க, ஒரு மனதாய் தனிய பாருங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தில் நீங்க உண்மையா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நீங்களே சீக்கிரமா சாட்சி சொல்லுவீங்க. இப்படி ஜெபிச்சு பாருங்க, இது வரைக்கும் பாஸ்டர் நான் இப்படியெல்லாம் ஜெபிக்கல, ஏதோ கடமைக்கு நான் ஜெபிச்சேன்னா இனிமேல் அந்த டைப்பை மாத்தி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார். God bless you.